அதன் மட்டும்தான் கரண்ட் தொட்ட சாகடிக்கும். ஆனா என்ன தொட்ட அந்த கரண்டுக்கே சாகடிக்கும்டா. என்னடா கல்வியில இன்னைக்கு பெரிய ஆளா நிக்கிறது நம்ம நடுநிலை பள்ளி. இன்னைக்கு பைத்தமார ஸ்கூல்ல இருக்கட்டும், இன்னைக்கு பக்கத்துல தாப்பேட்டா ஸ்கூலா இருக்கட்டும், இன்னைக்கு படிப்புக்குன்னு ஒண்ணுன்னா இன்னைக்கு குழந்தைங்க நிக்கிறது. இன்னைக்கு கல்வி தாண்டா சாப்பாடு போடுது. விவசாயம் இல்லைன்னா இன்னைக்கு நாடே இல்லை. அதே மாதிரி தாண்டா ஒரு குழந்தையும் அந்தந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தாண்டா இன்னைக்கு அவன் இடத்துல இருக்கிறான். இன்னைக்கு சாதாரணமா ஒரு படிப்பு வந்துடாது. ஒரு கல்லுல இருந்து தாண்டா ஒரு சிற்பி எடுக்கிறான், ஒரு மண்ணுல இருந்து தாண்டா ஒரு வீடை கட்டுறான். அதே மாதிரி ஒரு கல்வியில இருந்து தாண்டா ஒரு திறமையை திட்டுறான். நான் என்ன சொல்றேன், கல்வியை வச்சு இங்க யாராலையும் பறிக்க முடியாது. உன்கிட்ட ஒரு பணம் இருந்தா உன்னை ஏமாத்திடுவான். உன்கிட்ட அந்த சொத்து இருந்தா உன்னை அவன் பறிச்சுக்குவான். உன்கிட்ட கல்வி இருந்தா அவன் உன் நிழல கூட படிக்க முடியாது. சாதாரண விஷயமா சொல்லடா. சிம்மா நரசிம்மா கரண்ட தொட்டா தான் அந்த சிம்மாக்கு சாண்டு அடிக்கும். ஆனா என்னை தொட்டு அந்த கரண்டுக்கே சாக்கடிக்க முடியா. இன்னைக்கு விவசாயத்துக்கு ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வருது நம்ம தமிழ்நாடு இருந்து நம்ம விவசாயிங்க. அவங்க இன்னைக்கு சேத்துல கால வச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வேகமா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்க படிப்பு எவ்வளவு முக்கியம்னு. நீங்க படிச்சவன் தான் இன்னைக்கு டாக்டராகவும் இன்னைக்கு நடிகராகவும் ஒரு இன்னைக்கு ஆசிரியர் வர முடியும். இன்னைக்கு எந்த விஷயமும் சாதாரண விஷயமா பண்ண முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் சின்னதுல இருந்து தான் பெரியவனா இருக்கா, சின்ன வயசுல இருந்து தான் பெரியவனா இருக்கா. இன்னைக்கு சாதாரண எந்த ஒரு விஷயம் வராது. நீங்க ஒரு விஷயம் பண்ணாதான் ஒரு விஷயம் பண்ணணும்னா நீங்க என்ன விஷயம் பண்ணா நீங்க ஒரு விஷயம் பண்ண முடியும்? தம்பி நான் பேசிட்டு இருக்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே, கேக்குதா இல்லையா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நான் இங்க பேசுறேன் பின்னாடி எதுவும் பேசுனா தூக்கி அடிச்சிருவேன். புரியுதா? வரட்டுமா? ஒரே ஒரு வாய்ஸ். சிங்கமொழி தெரியுமா ஐயா? சிங்கமொழி தெரியுமா? மாயாண்டி படத்துல பாத்துருக்கீங்களா? அந்த மாயாண்டி படத்துல ஐஸ் எல்லாம் வந்து ஐஸ வந்து எல்லா ஐஸையும் வந்து மடியில புடிச்சிட்டு போவார் தெரியுமா? பாத்துருக்கியா? அதேதான். குட், சூப்பர். ஓகேவா? அவர் வாய்ஸ் வந்து நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அது நீங்க டிவில பாத்திருப்பீங்க. ஓகேவா? டிவில பாத்திருப்பீங்க. அது என்ன மாதிரி எப்படி இருக்கும்ட்டு அவரை நம்ம நேர்ல கொண்டு வந்துருவோம். ஓகேவா? லிசன் 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 லிசன். ये मापले चीती चंबट्टी नाकर काटी चौकर काटी मापले आले एलिवी नांगे तांडी फेमस ये मापले चोर चोर कलम कलम रत्ता रत्ता मोर मोर कापले போறேன்டி. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தாப்பேட்டை பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல இங்க பைத்தம்பாறை நடுநிலை பள்ளியில பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் ரொம்ப டேலண்டா இருக்கானுங்கடி. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சோர் சோர் கலம் கலம் ரத்த ரத்த மோர் மோர் சாப்பிடுறானுங்கடி. இந்த ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்க பெரிய டேலண்ட் வரப்போகுதுடி. தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த குழந்தைய வரணும்னா இந்த குழந்தைங்க பெரிய லெவலுக்கு வரணும்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா தேவைடி. வரட்டுமா? சொல்றேன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னால 150 பேசிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஏன்னா உங்களை மாதிரி இருக்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்குலாம் அண்ணன் யாருன்னா என்ன தெரியாது இப்ப எல்லாம் பண்ணாரு. ஆனா உங்களுக்கு யோசிக்கும் ஃபர்ஸ்ட் வரும்போது. ஆனா இப்பதான் தெரியும் ஒரு ஆளால என்ன வேணாலும் பண்ண முடியும். அது பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் என்ன வேணா பண்ண முடியும். யோசிங்க, அதிகமா திங்க் பண்ணுங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? கெட்டதை பத்தி யோசிச்சு நம்ம கீழே போறதுக்கு நம்ம நல்லதை பத்தி யோசிச்சு நம்ம மேல வர்றது பெட்டர். ஓகேவா? தம்பி ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. பாப்பா இங்க பாருங்க, என்ன பாருங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க. இப்ப இருந்து நீங்க வந்து இந்த மெமிக்கிரியா இருக்கட்டும் இல்ல படிப்பா இருக்கட்டும் இல்ல கேமா இருக்கட்டும் வீட்டோட கஷ்டத்தை நினைங்க. புரியுதா? நம்ம அம்மா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களை எவ்வளவு நாள் நம்ம வேலைக்கு போறது? எங்க அம்மா அப்பா படிக்கல. எங்க அம்மா பாத்தீங்கன்னா 5ஆவது படிச்சாங்க, அப்பா பாத்தீங்கன்னா 8ஆவது படிச்சாரு. இன்னைக்கு நான் பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு முசிறி டேஷன்ல வந்து 1 இயர் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா போலீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இன்னைக்கு சென்னையில 2 வருஷம் 3 படம் நடிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னோட 23 வயசுல 40 ஸ்கூலுக்கு உங்களை மாதிரி மெமிக்ரி பண்ண போயிருக்கேன். 20 ஸ்கூலுக்கு வேற போயிருக்கேன். அப்ப என்னோட ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா இப்ப 23 வயசுல ஒரு 40 ஸ்கூலுக்கு 20 காலேஜ் போயிருக்கேன். அப்ப என்னோட 50 வயசுல எத்தனை ரெக்கார்ட் பண்ணிருப்பேன், எத்தனை ஸ்கூல் போயிருப்பேன், எத்தனை காலேஜ் போயிருப்பேன்னு திங்க் பண்ணாவே நீங்க போதும். ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். நாளைக்கு இந்த ஸ்கூல்ல உங்களோட தனித்திறமையை வச்சு மேம் எனக்கு கால் பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காங்கப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கான இது அந்த சான்றிதழ் பிளஸ் வந்து நீங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு காமிக்கணும். அந்த டிவில இந்த மாதிரி நாங்கள் சோர்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேவா? அது நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பெற்றோருக்கு நீங்க எப்படி நீங்க அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க பேரண்ட்டுக்கு நீங்க சரி சப்போர்ட் பண்ணணும். பிளஸ் உங்க மேமுக்கும் உங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ உங்க மேடத்துல நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன்டா போய் நான் சொன்னேன் 12வது மினிஸ்டர் மேம் இந்த மாதிரி நான் வந்து பல வயசு நான் பண்ணுவேன், ஒரு 20 வயசு பண்ணுவேன், நீங்க இதை வச்சு ஏதாச்சும் என்னால உங்களால முடிஞ்ச எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு. அவங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பெரிய ப்ரோக்ராம் மாதிரி கூட்டிட்டு போனாங்க. நான் 12வது முடிச்சுட்டேன். அடுத்து காலேஜ் போய் சேர்ந்தேன். காலேஜ்ல ஒவ்வொரு ஸ்கூலா கூட்டிட்டு போனாங்க. காலேஜ்ல கூட்டிட்டு போனாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 5 ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டேன். அப்படி சின்ன சின்னதா சொல்லி கொடுக்க போனேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கூலுக்கு, தாப்பேட்டை ஸ்கூலுக்கு, குளுத்தலை ஸ்கூலுக்கு, முசிறி இவங்க எல்லா ஸ்கூலுக்கும் நான் ஃப்ரீயாகவே நான் மெமிக்ரியை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது எப்படி நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ்லாம் ஒரு பாடமாக படிக்கிறீங்க, இதை வந்து ஒரு 1/2 hour நான் வந்து ஒரு வீக்லி 1 days வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நான் சென்னையில் பண்ணேன் அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு வாரத்தில் நான் 2 days தான் கிளாஸு, மந்த்லி 2000 இந்த மாதிரி பே பண்ணுவாங்க. பட் நான் மற்றவங்க எல்லாரும் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் வந்து அதிகமாக ஃப்ரீ தான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அது தெரியணும், நான் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் நீங்களும் கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், உங்களை மாதிரி ஒரு இடத்துல தான் நான் வந்தேன். அதனால நீங்களும் கற்றுக்கணும். நீங்கள் மேம் சொல்கிறதையும் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வரும்போது நீங்களும் இந்த மாதிரி ஒரு திறமையாக மேலே வந்து சொல்லணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மேலத்தில் பார்த்து என்ன சொல்லு. ஓகேவா? பாய். ஓகே, நல்லா பண்ணணும். ஓகேவா? சொல்லிருங்களா மேம்? ஓகே சார். இப்போ இந்த மெமிக்ரிங்கிறது